ஒரு மாதத்திற்கு பின் சுருளி அருவியில் தண்ணீர் வரத்து. சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் அனுமதி. தேனி மாவட்டம் கம்பம் அருகே சுருளி அருவி உள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையக பகுதியில் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் வனக்காப்பக பகுதியில் இந்த சுருளி அருவி பகுதி மிகவும் பிரசித்தி பெற்ற ஆன்மீக தலமாக சுற்றுலா தலமாக உள்ளது. நாள்தோறும் வெளி மாநிலம் மட்டுமின்றி வெளி மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகளும் தங்கள் இல்லங்களில் இறந்த முன்னோர்களுக்கு ஆற்றங்கரையில் எள் தீபம் ஏற்றி தர்ப்பணம் கொடுப்பதற்காக ஏராளமான பொதுமக்களும் வருகை தந்து அருவியில் குளித்துவிட்டு சிவாலயத்தில் சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். இந்த நிலையில் சுருளி அருவி அமைந்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த ஒரு மாதமாக மழைப்பொழிவு இல்லாத காரணத்தினால் சுருளி அருவி பகுதி தண்ணீர் வரத்து இன்றி முற்றிலும் வறண்ட நிலையில் காட்சியளித்தது. இதனால் கோடை விடுமுறை தினத்தில் சுற்றுலா பயணிகள் சுருளி அருவிக்கு வந்த பயணிகள் அனைவரும் ஏமாற்றத்தோடு திரும்பிச் சென்றனர். இந்த நிலையில் சுருளி அருவி நீர்பிடிப்பு பகுதியான ஈத்தங்காடு, அரிசிப்பாறை, தூவானமனை, வெண்ணியாறு மற்றும் ஆற்றுப்படுகை பகுதியில் கனமழை பெய்ததன் காரணமாக 3 மாதத்திற்கு பின் சுருளி அருவிக்கு மிதமான நீர்வரத்து ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அருவி பகுதி செல்லும் வனச்சாலையில் வனவிலங்குகள் நடமாட்டத்தை கண்காணித்த பின் 2ஆம் தேதி காலை 10 மணி முதல் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க வனத்துறையினர் அனுமதி அளித்தனர். ஒரு மாதத்திற்கு பிறகு சுருளி அருவியில் நீர்வரத்து ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியோடு குளித்துவிட்டு செல்கின்றனர். கோடை விடுமுறை என்பதால் சுற்றுலா பயணிகள் வரியையும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் அங்குள்ள வியாபாரிகளும் கடைக்காரர்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.